பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையிலே உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்திலே நாம் லூக்கா 19 அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கலாம். இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். அவர் எரிகோவின் வழியருகே போகையில் அங்கே ஒரு மனிதன், சகை என்கிற மனிதன் இருந்தான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் ஆசைப்பட்டான். அவன் ரொம்ப குள்ளமா இருந்தபடியினால் ஜனக்கூட்டத்திலே அவரை பார்க்க முடியாமல் கஷ்டப்பட்டான். ஆகவே ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறி இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க அவன் ஆசைப்பட்டான். அப்படி அவன் காட்டத்தி மரத்திலே ஏறி இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் ஆசைப்பட்ட போது, இயேசு அந்த மரத்தருகே வந்தபோது நின்று, சகைவே நீ கீழே இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டுல தங்க வேண்டும் என்று ஆண்டவர் அவனுக்கு அழைப்பு கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவன் கீழே இறங்கி வருகிறான். அவன் இறங்கி வரும் பொழுது அங்கே நிறைய பேர் சொல்லுகிறார்கள், இவர் ஒரு பாவியான மனுஷன் வீட்டுக்கு போறாரு, இவன் ரொம்ப பாவி, இவன் பாவம் செய்யற மனுஷன், இவனை பத்தி ஆண்டவருக்கு தெரியாதா, இந்த வீட்டுக்கு ஏன் போறார் ஆண்டவர் என்றெல்லாம் அங்கே அவர்கள் குற்றம் சாட்டி கொண்டு நிற்கிறார்கள். அப்பொழுது சகேயு நின்று ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், யாரிடத்திலாவது நான் அநியாயமா எதையாவது வாங்கி இருந்தால் அதை நாலத்தனையாய் திருப்பி செலுத்துகிறேன் என்று ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அப்படி அவன் ஜெபித்த போது சொன்ன போது ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏனென்றால் அவன் ஆஸ்தி உடையவனா இருந்தான். ஆஸ்தியில் பாதியை கொடுக்க முன் வருகிறான். அவனுடைய ரட்சிப்பு உண்மையாய் இருந்தது. தான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை 4 மடங்காய் திருப்பி செலுத்த முன் வருகிறான். அவனுடைய ரட்சிப்பு உண்மை உள்ளதாய் இருக்கிறது. ஆண்டவர் அதை பார்த்து மிகவும் சந்தோஷப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுதுதான் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்கள் வீட்டுக்கு கூட ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். ரட்சிக்கிறவர், ரட்சகர், வல்லமை உள்ளவர், ரட்சிப்பை கொடுக்கிறவர், மகத்துவமானவர். அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அன்பு சகோதர சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார் என்றால், இழந்து போனதை தேட, ரட்சிக்க வந்தார். ஆண்டவர் இந்த உலகத்திலே எவ்வளவு பேர் இழந்து போனவர்களாய், ரட்சிப்பில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களை தேடித்தான் இவ்வுலகிற்கு அவர் வந்தார். நம்முடைய நோக்கமெல்லாம் அது ஒன்றுதான். இழந்து போனவர்களை தேடுவதும் ரட்சிப்புக்குள் வழி நடத்துவதுமே நம்முடைய நோக்கம். அதற்காகவே நாம் பாடுபட்டு பிரயாசப்பட வேண்டும். ஆம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவனே, உம்முடைய கரங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்கிற வார்த்தை நிறைவேறத்தக்கதாக ஆண்டவரே, நீர் அநேகரை உம் அண்டை திருப்பி கொண்டு வரும்படியாய் ஜெபம் பண்ணி உம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே, விடுதலையாக்கும் ஆண்டவரே, உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.